இன்றைக்கி மிட்டில் குட்டியை ஏர்லியானுக்கு கூட்டிகிட்டு போகலங்க. வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே இருந்துச்சு. கார்த்திகை தீபத்துக்கு முடிக்க வேண்டிய வேலை எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி போக முடியலை. காலையிலேயே சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு க்ளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வருஷம் கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழமை வருது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரே நாள் வந்து விளக்கு போட்டுட்டு எடுக்க முடியாது. ஸோ 3 நாள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பரணி தீபம் வந்து வீட்டில் ஏற்றுவோம். ஸோ கார்த்திகை தீபத்துக்கே முந்தின நாள் வர்றதை வந்து பரணி தீபம்னு சொல்லுவாங்க. ஒரு 5 விளக்கு வந்து எல்லா திசையை பார்த்து ஏற்றி வைக்கணும். இந்தியாவில் இருந்த வரைக்கும் வீட்டில் விளக்கேற்றதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் 2 விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டில் ஏற்றுவோம். பட் இங்கே எனக்கு ரொம்பவே கஷ்டங்க. வீக்கெண்ட்னா கூட பரவாயில்ல, வீக் டேஸில் கோயிலுக்கு போகிறது ரொம்பவே வந்து கஷ்டம். ஸோ அதனால் இன்றைக்கி கோயிலுக்கெலாம் வந்து போகலை. லைவில் வந்து திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றுனதுக்கப்புறமா அந்த டைமை வச்சு நான் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றிட்டேன். கனடாவில் இந்தியன் ஷாப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த அகல் விளக்கு எல்லாமே கிடைக்கும். அது தீபாவளி டைமில் இன்னுமே கலர்ஃபுல்லாக நிறையா கிடைக்கும். அந்த டைமில் வாங்கினது தான் இதெல்லாமே. அதெல்லாம் வச்சு தான் பரணி தீபம் ஏற்றினேன். பிரசாதமாக உளுந்து வடை பண்ணியிருந்தேன்.